கைஸ், ஆஹா கல்யாணம் இன்னைக்கு எபிசோடில் கௌதம் ஐஸ்வர்யா காலை பிடிச்சி கெஞ்சுவான். நான் திருந்திட்டேன் ஐஸ்வர்யா, என்னை மன்னிச்சிடு ஐஸ்வர்யா, என்னை ஏற்றுக்கோ ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு அவன் பண்ண தப்பெல்லாம் உணர்ந்து அவன் ஃபுல்லாகவே திருந்தி மன்னிப்பு கேட்பான். ஐஷு நான் உன்னை ஏற்றுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக பேசுவா. அப்போ மகா இவன் திருந்திட்டான்ல, ஐஷு ஏற்றுக்கலான்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு அவள் போயிட்டு அவள் ஹஸ்பண்டையும் மாமியாரையும் போயிட்டு கன்வின்ஸ் பண்ணுவாள். இதெல்லாம் கேட்டு எல்லாருமே ஐஷு கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கௌதமும் ஐஷு நான் திருந்திட்டேன் ஐஷுன்னு சொல்லிட்டு சொல்லும்போது எல்லாரும் சேர்ந்து ஐஷு கன்வின்ஸ் பண்ணுறாங்க. ஐஷு அவன் தான் திருந்திட்டான்னு சொல்கிறான்ல, உனக்கும் ஒரு குழந்தை வந்துருச்சு, உன் குழந்தைக்கும் ஒரு அப்பா வேணும், நீ ஃப்யூச்சரை பற்றி யோசி, கோவத்தில் அவனை இது பண்ணாத, உன் கோவம் உன் கண்ணை மறைக்குது, அவனுக்கு ஒரே ஒரு கடைசி சான்ஸ் கொடு, அவன் கண்டிப்பாக திருந்திடுவான், இந்த தடவை ஒன்றையும் உன் குழந்தையும் பார்த்து அவன் கண்டிப்பாக மாறிடுவான், இந்த ஒரே ஒரு வாய்ப்பு அவனுக்கு கொடுன்னு சொல்லிட்டு எல்லாரும் அவளுக்கு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. சொல்ல ஆரம்பித்தோடனே சரி ஓகே, நான் கடைசியாக ஒரே ஒரு சான்ஸ் தரேன்னு சொல்லிட்டு கௌதம் கிட்ட சொல்லுவாள். இங்கே பாரு, இதுதான் உனக்கு கடைசி சான்ஸு சொல்லிட்டு கௌதம் ஒரு அறையவும் ஆரம்பிச்சிருவா. உடனே கௌதம் ரொம்ப தேங்க்ஸ் ஐஷு, நீ என்னை எவ்வளோ வேணா அடி திட்டு, ஆனால் என்னை வேணான்னு மட்டும் சொல்லிடாத, இதுக்கப்புறம் நான் உனக்காகவும் குழந்தைக்காக தான் வாழ போகிறேன், எனக்கு நீங்கள் 2 பேரும் மட்டும்தான் முக்கியம், எந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவன் மன திருந்தினான்னு சொல்லுவான். உடனே கௌதம் போய் எல்லார்கிட்டையுமே மன்னிப்பு கேட்பான். எல்லாருமே என்னை மன்னிச்சிடுங்க, என்னை ஏற்றுக்கோங்க, நான் பழையபடி திருந்தி வாழ எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் இதுக்கப்புறம் கெட்டவனாக இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே இது பண்ணுறான். அடுத்தது பிரபா போயிட்டு அனாமிகாவை ஜெயிலில் பார்ப்பா. ஜெயிலில் பார்த்து அனாமிகா பண்ண எல்லாத்தையும் எவிடன்ஸோட காமிப்பா. இதுக்கப்புறம் நான் உனக்கு பயந்துட்டெல்லாம் இருப்பேன்னு நினைக்காதன்னு சொல்லிட்டு அவளை யார் கூட சேர்ந்து அனாமிகா சதி பண்ணாலோ அந்த பொண்ணை கூட்டின்னு அந்த வீடியோ எவிடன்ஸ் எல்லாத்தையும் காமிப்பா. இதுக்கப்புறம் நீ என் லைஃப்பில் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிட்டு வந்துடுவா. வந்தவொடனே வான் பண்ணிட்டு வந்துடுவா. அடுத்து சித்ரா தேவிக்கு அவளுக்கு அவள் மனசாட்சியை பேசும். நீ இவ்வளோ நாளாக எவ்வளோ கெட்டவளாக இருந்த, இதுக்கப்புறம் இந்த வீட்டில் ஏதாவது சின்னதாக தப்பு நடந்தாலும் எல்லாருக்கும் ஓ மேலே தான் சந்தேகம் வரும், அதனால நீ இங்கே இருக்கிறது நல்லது இல்லைன்னு சித்ரா தேவி இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லை, நீ போ, நீ ஏன் இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு அவன் மனசாட்சி கூட சண்டை போடுவா. அதுக்கப்புறமாட்டா சித்ரா தேவி மனசாட்சி சொல்லும், இல்லை இப்போ தான் உன் பையன் திருந்தி அவனும் ஐஷுவும் சேர்ந்து, அவனும் அவன் ஐஷு குழந்தைன்னு 3 பேர் சேர்ந்து ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்க இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் நீ இங்கே இருந்து உன் பையன் வாழ்க்கையை கெடுக்க போறியா? நீ ஒதுங்கி போகிறது தான் நல்லது. நீ இருந்தினாக்கா அவன் லைஃப் மறுபடியும் வீணாக தான் போகும். நீ ஏதாவது தப்பு பண்ணால் கூட அவனை தான் பாதிக்கும். எல்லாரும் சேர்ந்து அவனை வெளியில் அனுப்பிடுவாங்க. அவன் லைஃப் உன்னால் கெட்டு போயிடணும்னு இவளுக்கு ஐயோ, என்னால் என் பையன் லைஃப் கெடக்கூடாது, நீ சொல்கிறது கரெக்டு தான், நான் ஒதுங்கி போயிடுறேன், என் பையன் நல்லா இருந்தால் போதும், என் பையன் பேர குழந்தை நல்லா இருந்தால் போதும், எப்படியோ நான் என் பேத்தியை பார்த்துட்டேன், என் மருமக எல்லாரையும் நான் பார்த்துட்டேன், நான் ஒதுங்கி போயிடுறேன், இதுக்கப்புறம் எனக்கு என்ன இருக்குது, அவங்க நல்லா இருந்தால் போதும்னு சொல்லிட்டு அவள் யார்கிட்டையும் சொல்லாமல் கொள்ளாமல் தனியாக போயிடுவா. அதுக்கப்புறம் மகா பிரபா கிட்ட பேசிட்டு இருப்பா. பிரபா, இதுக்கப்புறம் நீ கவனமாக இருக்கும், அனாமிகா ஜெயிலில் இருக்காளேன்னு சொல்லி நீ கேர்லெஸ்ஸாக இருக்காத, அவள் அங்கே இருந்தாலும் அவளோட இது ஃபுல்லாக இங்கே தான் இருக்கும், நாம் என்ன பண்ணுறோம் போகிறோன்னு சொல்லிட்டு அவள் இதில் தான் இருப்பா. ஸோ நீ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அனாமிகான்னு சொல்லிட்டு அனாமிகா கிட்ட நீ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பிரபா சொல்லிட்டு இருக்கும்போது கௌதம் ஓடி வருவான். ஓடி அண்ணி அம்மாவை பார்த்தீங்களா, அம்மாவை எல்லா இடத்துலையும் தேடின எங்கேயுமே காணோன்னு சொல்லிட்டு, என்ன சொல்கிற கௌதம், இங்கே தான் இருப்பாங்க, நீ போயிட்டு பாருன்னு சொல்கிறாங்க. இல்லை நான் வீடு ஃபுல்லாக தேடிட்டேன், எனக்கு ஒன்றும் பயமாக இருக்குது, அம்மாவை எங்கேயுமே காணான்னு சொல்லிட்டு சொல்லுவாள். உடனே வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்துடுவாங்க. எல்லாருக்கிட்டையும் சொல்லுவாள், அம்மா என்னால் தான் அம்மா எங்கேயோ போயிட்டாங்க போல, அவங்கள காணான்னு சொல்லிட்டு. இல்லை அப்படிலாம் எங்கேயும் போயிருக்க மாட்டா, சித்ரா தேவிக்கு ஒன்றும் ஆகாது, பயப்படாதுன்னு சொல்லுவாங்க. ஐஷும் சொல்லலாம், கௌதம் நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் அத்தைக்கு எதுவும் நடக்காது, நீ ரொம்ப பயப்படாமல் அமைதியாக இருங்க, இங்கே தான் எங்கேயாவது இருப்பாங்க, போய் தேடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் தேட ஆரம்பிச்சிருவாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. தேங்க்யூ, பாய்.